நாங்குநேரி தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். டாக்டர் ஏழையின் ஒருவன் சமத்துவ நாயகன் குமார் பேசுகிறேன். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடுகிறேன். உங்கள் பொன்னான வாக்கை மிக்சி சின்னத்தில் வாக்களித்து என்னை அபோர வெற்றி பெற செய்யுமாறு அனைவரையும் இங்கே தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாங்குநேரி தொகுதியில் அங்கீகாரம் இல்லாமல் எத்தனையோ உதவிகள் செய்து வந்திருக்கேன். நான் எல்லா சாதியும் ஒரு சமத்துவமாக பழகி எல்லாரு கூடயும் அன்பாக பழகி இருந்திருக்கேன். ஒரு அங்கீகாரம் இல்லாமையே ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து இந்த தொகுதிக்காக எத்தனையோ நன்மைகள்லாம் செஞ்சுருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். எத்தனையோ வாக்குறுதி கொடுத்து எல்லாரும் வீடு வீடாக இப்போ வருவாங்க. அடுத்த ஆளாக எப்போ வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த எலெக்ஷனுக்கு தான் வருவாங்க. நான் அப்படிலாம் கிடையாது. நம்ம தம்பி உங்கள் வீட்டில் ஒருத்தனாக இருப்பேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஒரு கல்யாண வீடு, நல்லது கெட்டது, படிப்பு செலவுல இருந்து கோவில் குளம் எல்லாமே நல்லது கெட்டதெல்லாம் என்னுடைய சூழ்நிலைகள் சிலது உடல்நிலையாத சூழ்நிலைகள் சரியில்லைன்னா கூட எந்த இதையும் விட்டு கொடுக்காம அந்த நாங்குநேரி தொகுதியில பாடுபட்டது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே தெரியும். கட்டாயம் இந்த திருப்பு நாங்குநேரி தொகுதியில இந்த ஏழையின் ஒருவன் சமத்துவ நாயகனை ஒரு அங்கீகாரத்தோட உங்களுடைய பொன்னான வாக்க மிக்சி சின்னத்தில் வாக்களித்து என்னை அபார வெற்றி பெற செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக எனக்கு அனுமதி இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தால் லேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஒரு சில நாட்களில் எனக்கு அனுமதி கட்டாயம் வழங்கப்படும். அனுமதி வழங்கினால நாங்குநேரி தொகுதியில் இருக்கும் அத்தனை வீடு வீடாக வந்து வாக்கு சேகரிக்க கட்டாயம் வருகிறேன். அதற்காக தயார் நிலையில் இருக்கிறேன். எனக்கு அனுமதி இன்னும் வழங்கவில்லை. ஒரு சில நாட்களில் வழங்குவார்கள். கண்டிப்பாக உங்களை எல்லாம் சந்திக்கணும். நம்ம தம்பி குமார் வந்தா நல்லது அப்படின்றது உங்க மனசுல இருக்கின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். லேட் ஆகிக்கிட்டு இருக்கு, தம்பி வரலையே அப்படின்றது எதிர்பார்ப்பு இருக்கிறதுன்னு தெரியுது. எனக்கு அனுமதி இல்லாத சூழ்நிலையினால வராமல் இருக்கேன். கண்டிப்பா வருவேன். கட்டாயம் நிச்சயம் உங்க வீட்டில் ஒருத்தனா கண்டிப்பா சட்டசபைக்கு போவேன். இந்த நாங்குநேரி தொகுதி மிகப்பெரிய ஒரு மாற்றமா இருக்கும். எல்லா தெய்வமும் நம்ம கூட இருக்கு. எல்லாத்தையும் வணங்கக்கூடியவன், எல்லாத்தையும் நேசிக்கக்கூடியவன், ஒரு ஒற்றுமையா இருக்கணும், எந்த ஒரு வன்முறையும் தூண்டக்கூடாது, எல்லாரும் சாந்தமா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவன். நான் ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து என்னுடைய கனவு லட்சியமா மாறிட்டு அதே மாதிரி இந்த தொகுதியை ஒரு கனவா நினைச்சிருக்கேன். அது ஒரு நினைவா மாறணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. எந்த ஒரு எதிர்பார்ப்பு கிடையாது. ஒவ்வொருத்தரும் அரசியல் இருக்கிறவங்க எல்லாருமே எதிர்பார்ப்பு இருக்கும். எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு எதிர்ப்பு, உங்களை அழகு பார்க்கணும் அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய கனவு. கட்டாயம் உங்களுடைய பொன்னான வாக்க உங்க தம்பி உங்க வீட்டில் ஒருத்தனா நினைச்சு என்னுடைய உடல்நிலை சூழ்நிலையை அறிஞ்சு நம்ம வீட்டுக்கு வரலையே, நம்ம கிட்ட சொல்லலையே, நமக்கு ஃபோன் பண்ணலையே, எதையுமே நினைக்காதீங்க. நம்ம தம்பி நம்ம அண்ணன் அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. எல்லாரையும் நெஞ்சில மனசுல நினைச்சிருக்கேன். கட்டாயம் உங்களை வீடு வீடா தேடி வருவேன். ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு இருக்கேன் வலைதளத்துல. காலில் விழுவாங்க. அடுத்த 5 வருஷம் கழிச்சு தான் வருவாங்க. இந்த தம்பி எப்போதும் நம்ம வீட்டில் நடையும் கதவுமா இருப்பேன். எனக்கு வசனமெல்லாம் பேச தெரியாது. சொந்த உழைப்புல செலவு பண்ண, அரசியல்ல செலவு பண்றது வேற, சொந்த உழைப்புல செலவு பண்றது வேற. அங்கீகாரம் வந்தா எப்படி இருக்கும்? என்னுடைய கனவு நினைவா மாறும். நாங்குநேரி தொகுதி மிகப்பெரிய ஒரு மாற்றமா இருக்கும். அதற்காக கட்டாயம் நீங்க எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும். நான் ஒரு சில நாட்கள்ல கண்டிப்பா உங்க வீடு வீடா வாக்கு சேகரிக்க வருவேன். அதுல எந்த மாற்றமும் இந்த குமார சட்டசபைக்கு அனுப்புவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை நாங்குநேரி தொகுதியில ஒரு நிச்சயமா நான் போவேன் அப்படின்றது கடவுளால் எழுதப்பட்டது. நாங்குநேரி தொகுதி மக்களால் எழுதப்பட்டதை யாராலையும் அழிக்க முடியாது. கட்டாயம் அந்த ஸ்டாரு நட்சத்திரமும் எனக்கு இருக்கு, அந்த பாக்கியமும் இருக்கு. நான் செஞ்ச உதவியை நீங்க ஒரு காலமும் மறக்க மாட்டீங்க, அந்த நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. இன்னும் நேரில் அதிகமாக உங்ககிட்ட எல்லாம் பகிரணும், நேரில் அதிகமாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த்.